ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டேன் ஒரு வழியாக. இங்கே தான் இந்த தொழில் முனைவோர் பயிற்சி நேர்முகத் தேர்வு இது 2 நடக்க போதான். இந்த கட்டடத்துக்குள்ளே தான் போகணும் அப்படின்ட்டாங்க. சரியா, முன்னுக்கு அழகாக இருந்துச்சு அந்த இடம்லாம். நான் வீடியோ எடுத்தேன், வீடியோ அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே பார்ப்போம், நாளைக்கு எடுக்கலாம். ஒரு வழியாக நான் மீட்டிங் ஹால், அந்த கிளாஸ் ஹால், அதை நடக்கிற இடத்த கண்டுபிடிச்சி என்னையும் வரவேற்றாங்க. நானும் போய் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணி இருந்துட்டேன். ஓகேவா, இப்போ கிளாஸ் நடக்குது பாருங்கள். என்ன மாதிரியே எத்தனை பேர் வந்திருக்காங்கண்டு. சரியா, அதுக்கு இடையில் என்ன செஞ்சாங்க, வடையும் சோடாவும் கொடுத்தாங்க. சரி, இந்த மாதிரி தான் கிளாஸ் நடக்குது. அப்புறம் எல்லா கிளாஸ்லாம் முடிஞ்சு பயிற்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. சரியா, நம்ம சாப்பாடை வாங்கிக்கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரியா, வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். அதாவது நான் ஏன் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கேன்டா நீங்கள் கேட்கணும். யூடியூப்பில் மட்டும் உட்காந்துட்டு உனக்கு ஒரு வருமானம் வரல அப்படி இப்படின்லாம் நீ கதைக்கிற அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை. நான் எல்லா இடமுமே முயற்சி எடுக்கிறேன். முதல் ஸ்கூல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன், அப்புறம் ஆஃபீஸ் வேலையை கூட கேட்டிருந்தேன். அப்போ சரி, அதெல்லாம் செட் ஆகலை. இப்போ நம்ம சுய தொழிலில் ஈடுபடுவோம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம். அதை சுய தொழில் முனைவோர் பயிற்சி நேர்முக தேர்வு லாஸ்ட் டே நடக்கும். அது தான் நான் போயிருக்கேன். சரியா, நிச்சயமாக இல்லை ஒரு நல்லது நடக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா, வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷும் ஆகியாச்சு. ஓகே, இப்போ சாப்பாடு கொடுத்தாங்கல்ல அங்கே, அதை என்னென்னு பார்ப்போமா? என்னென்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். சரியா, பார்ப்போம். சரிங்க, இதுதான் சாப்பாடு. சரியா, என்ன கொடுத்துருக்குறாங்க? இல்லை, மறக்கிற சாப்பாடு தான். ஆஹா, பைத்தங்காய் கொடுத்துருக்குறாங்க. பைத்தங்காய் சாப்பிட மாட்டேன். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, பைத்தங்காய் இருக்குது. பைத்தங்காய் அலர்ஜி சாப்பிட மாட்டேன். கத்தரிக்காய் அலர்ஜி சாப்பிட மாட்டேன். பருப்பும் உருளைக்கிழங்கும் இருக்குது. அது நான் வீட்லேயும் நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போனேன். சரியா, என்ன சாப்பாடு வீட்டில் பார்த்தீங்களா? வீட்டை மறந்துட்டேன் என்ன சாப்பாடு அப்படின்ட்டு. சோயா மீட்டு, உருளைக்கிழங்கு, கீரை இதெல்லாம் வெளியே சமைச்சு வச்சுட்டு போனேன். சரியா, இப்போ நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் பிள்ளைக்கு கொடுத்துருவோம். பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்துட்டேன். கடலை ஏதோ கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட்டு நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகேவா, நம்ம எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கும். நல்லாயிருக்கு, பரவாயில்ல. சாப்பாடு நல்லா மென்று சாப்பிடணும், அப்போ தான் நல்லதான். அதனால தான் அவ்வளோ மெல்றேன். ஓகே, இப்போ நம்ம ஒன்று இதை என்னென்னு கேட்டால் சொன்னேன், தொழில் முனைவோர், அதாவது வளர துடிக்கும் இளம் தொழிலாளர்களுக்கான பயிற்சி முகாமும் அதற்கான நேர்காணலும். ஓகே, வழிகாட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் போனேன். பள்ளிக்கூடங்கள், ஆஃபீஸ் வழி எல்லாம் வேலை கேட்டாச்சு. இப்போ சுய தொழில் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு சுய தொழில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் மட்டும்தான் எந்த ஒரு தொழிலுமே முயற்சி செய்யாமல் இல்லை, முயற்சி செய்திருக்கிறேன். சுய தொழில் நானும் செய்துட்ருக்கிறேன். பெரிய அளவில் டெவலப் ஆகாமல் போனால் மற்ற எல்லாமே பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் ஆனவங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய அறிமுகம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கும் இதே மாதிரி வகுப்பு இருக்குது. நாளைக்கும் நாளாடைக்கும் போவோம், அது கற்றுக்கொள்வோம். ஓகே, ஏதோ நல்லது நடக்கும். இது உருளைக்கிழங்குல மரவள்ளி கிழங்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கா மரவள்ளி கிழங்காலே தெரியாத அளவில் மைமாதியம் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியான கிழங்கு. உருளைக்கிழங்கு தான், அது அப்படி இருக்குது. ஓகே, பாய். நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இப்போ லைவ்ல சொல்லிட்டு பாய்.